அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்ரீராமனின் கால்வண்ணம், அகலியின் சாப விமோசனம். ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் மூவரும் நடந்து சென்ற வழியில் ஒரு கல்லின் மேல் ஸ்ரீராமரின் திருவடியில் இருந்து தூசிப்பட்டது. ஆனால் அப்போது ஒன்றும் ஆகவில்லை. இப்போது ஸ்ரீராமனின் பாத தூசி பட்டதும் கல்லாக இருந்தது ஒரு அழகிய பெண்ணாக எழுந்து நின்று வணங்கினாள் அகலிகை. கௌதமன் என்ற ரிஷியின் மனைவி அகலிகை. அகலிகை என்றால் அழகானவள். மிகவும் அழகாக இருந்தாலும் அது துன்பத்தை கொடுக்குமல்லவா? அவளது அழகை கண்டு இந்திரன் மயங்கி அவளது அழகை அடைய எண்ணினான். ஆதலால் அதிகாலையில் சேவலாக மாறி விடியும் முன் கூவினான். உடனே கௌதமர் பொழுது மலர்ந்தது என்று எண்ணி நீராடச் சென்றார். அங்கு சென்றாலோ ஆறும் தூங்குகிறது, மலரும் மலரவில்லை, வெள்ளியும் முளைக்கவில்லை. இந்திரனோ கௌதமரோடு வந்து அகலியுடன் இன்பம் கண்டான். தெரியாமல் செய்தாலும் தவறுதான். அது இங்கு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தவறு என்பது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர வேண்டும். பாதையில் வந்த கௌதமர் இந்திரனை சபிக்க இந்திரன் பூனையாக மாறி ஓடினான். அதன் பின் அகலிகையை கல்லாக போக சாபமிட்டார். அகலிகை தன் கணவரிடம், என்னை அறியாமல் தவறு நடந்துவிட்டது, மன்னிக்க வேண்டும், இருப்பினும் எனக்கு விமோசனம் எப்போது என்று கண்ணீர் மல்கினாள். தசரதன் மைந்தனாக ஸ்ரீராமர் பிறந்து இவ்வழியே வரும்போது அவர் பாத தூசிப்படும், அப்போது உன் சாபம் நீங்கும் என்று கூறினார். அப்பேற்பட்ட ஸ்ரீராமனின் திருநாமத்தையாவது தினமும் நாமும் போற்றுவோமே. ராம் ராம் ஜெய ராம், ராம் ராம் சீதாராம். என் பெயர் ராஜலட்சுமி. நான் சிறுகுடி. எனது வயது 68. எனது பூர்வீகம் சிறுகுடி. குடிப்பட்டம் கல்வாச நாட்டு சுந்தரபாண்டியபுரத்து நன்னறி பூண்டீர் உடையார். வணக்கம்.